வரவேற்புன்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர் வந்து திருவிழாவாக இருக்குது. விஜய் ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமித்து எல்லா தியேட்டர்களையும் அப்படியே அலைகடலில் நிரப்பி வச்சுருக்காங்க. அந்த வகையில் வந்து அது ஒரு பரவசம்தான். ஆனால் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றவங்க எல்லாருமே ஒரே மனநிலையோடு வெளியில் வராங்களான்னா இல்லை. பாதி பேருக்கு நல்லா இருக்குன்றாங்க, பாதி பேர் நல்லா இல்லைன்றாங்க, பாதி பேர் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாங்க, பாதி பேர் செகண்ட் ஹாஃபு கூட பரவாயில்ல ஃபஸ்ட் ஹாஃபோடங்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு கலவையான விமர்சனமாக இருக்குது. இதுதான் ஒரு படத்துக்கு ஆபத்து. அதுவும் விஜய் மாதிரியான ஒரு வசூல் சக்கரவர்த்தி படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வரவே கூடாது. ஒன் சைடாக அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். நல்லா இருக்குது, அதை தாண்டி இன்னொரு வார்த்தை வரவே கூடாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த படத்துக்கு அப்படி வந்திருக்கு. அது ஒரு பெரிய வருத்தம் தான். படமாக நீங்கள் பார்க்கும்போது அது லோகேஷோட ஃப்ரேமாக படம் தெரிஞ்சதா இல்லை தளபதி விஜயோட படமாக தெரிஞ்சதா? இல்லை, வெறும் வன்முறையை வச்சு பார்க்கும்போது லோகேஷ் படமாக தான் தெரியுது. அதை தாண்டி நம்ம சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது விஜய் படமாகவும் இருக்குது.